ஹலோ காய்ஸ், வெல்கம் டு முருகனும் நானும் டிஎன்பிசி சேனல். சிலபஸ் நிறையா இருக்குது, எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கா? நானுமே இந்த ஃபேஸ்லாம் கடந்து வந்து இப்போ தான் நான் ஒரு 6 ஹவர்ஸ் ஒரு 7 ஹவர்ஸ் படிக்கிறதுக்கு என்னோடய மைண்டை ட்ரெயின் பண்ணி இந்த டெய்லி சேலஞ்சில் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே நான் வரேன். ஸோ நான் ட்ரைட் அண்ட் டெஸ்டல் ரூல் பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். நிறைய யூஸ்ஃபுல்லான டெக்னிக்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நான் எல்லாருக்குமே இங்கே இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, டே 1ல சூப்பர் மோட்டிவேஷனாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டே 5ல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஃபியூஷனில் இருப்போம். டே 10ல ட்ராப் அவுட்டே ஆயிடுவோம். இப்படி தான் 95% வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இன்க்ளூடிங் மீ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லையும் நான் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் நம்ம அதே பாதையில் நம்ம மைண்டு போகிற பாதையிலே விட்டுற முடியுமா? ஸோ நம்ம சின்ன சின்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சி, சின்ன சின்ன டெக்னிக்ஸ் கண்டுபிடிச்சி, நம்மளோட ஏன்னா நம்ம லாங் ஹவர்ஸ் லாங் டேஸ் வந்து படிக்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம மைண்டை வந்து ஒரே ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ்க்கு வந்து கண்டினியூவாக வந்து படிப்பில் செலுத்துறது, இப்போது டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிற வேர்ல்டில் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஸோ மைண்டை இதில் மட்டுமே வைங்க. அதுக்காக தான் நான் என்னோடய மைண்டை ரொம்ப ஃபுல்ஃபில்லாக வச்சுருக்கணும். அப்படின்றதுக்காக தான் என் முருகனை டெய்லி என்னோடய விஷஸ்லாம் சொல்லி டெய்லி இந்த இது மேலே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் குறையக்கூடாது, ஃபுல்லாக இதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு முருகன்கிட்ட கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்கள். அன்னைக்கு 6 ஹவர்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிப்பீங்க. ஓகே, ஸோ நம்ம ஏன் வந்து அப்படி டே 10ல் ட்ராப் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட பிளான் இல்லை, ஒரு ரூல்ஸ் இல்லை. ஓகே, ஸோ நான் இப்போ ஒரு புது ரூல்ஸ் பற்றி சொல்கிறேன். நான் இதை ஃபாலோ பண்ணி ஒரு 7 டேஸாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக 6 ஹவர்ஸ் வந்து டெய்லி படிச்சுட்ருக்கேன். ஸோ அதில் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, 10 டேஸில் 6 ஹவர்ஸ். ஓகேவா? 10 டேஸ் 6 ஹவர்ஸ். நம்ம ரொம்பலாம் டிலே எடுக்கக்கூடாது. நம்ம மைண்டை நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். எனக்கு ஃபேவரட்டான சப்ஜெக்ட் வந்து பாலிட்டி. ஸோ உங்களுக்கும் ஃபேவரட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த சேலஞ்சை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க. ஏன்னா நம்ம மைண்டை ட்ரெயின் பண்ணுறோம். கஷ்டமானது பண்ணும்போது நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நம்மளால் வந்து ரொம்ப நாள் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. நம்ம ஈஸியானதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்டு ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம கஷ்டமானதை வந்து கொஞ்சம் வந்து கொண்டு வந்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 10 டேஸ் 6 ஹவர்ஸ் வந்து பாலிட்டி வந்து சேலஞ்ச் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு டெய்லி 6 ஹவர்ஸ் வந்து படிக்கணும் 10 டேஸ்க்கு. ஓகே, நோ டிஸ்ட்ராக்ஷன். ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு மேஜர் டாபிக் எடுத்துக்கணும். அது கவரில் குட்டி குட்டி டாபிக்ஸ்லாம் எடுத்து அதை 6 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடணும். இதே மாதிரி தான் டெய்லி டே 10 வேற வந்து பண்ண போகிறோம். 10 வேறக்குள்ளே பாலிட்டியை வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஒரே ஒரு ரூல்ஸ் என்ன, அந்த டே 1 கம்ப்ளீட் பண்ணால் டே 2க்கு நம்ம போவே கூடாது. ஸோ அந்த ஒரு சேலஞ்ச் அன்னைக்கு டே 1 கம்ப்ளீட் பண்ணோம்னா அன்னைக்கு நம்ம சேலஞ்சில் தோத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெண்டிங் இருக்கா, அது 1 ஹவர் வந்து 6 ஹவர்ஸில் 1 ஹவர் நீங்கள் தான் போடணும். உங்களோட டைமில் எக்ஸ்ட்ரா 1 ஹவர் கொடுத்து 7 ஹவர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஸோ ஆனால் வந்து 10 டே அப்படியே டெய்லி வந்து ஸ்கிப் ஆகாமல் அன்னைக்கு டே 1 கம்ப்ளீட் பண்ண வந்து பாருங்கள். ஸோ ஓகே, அதுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஸ்டாண்டர்ட் புக் கண்டிப்பாக பாலிட்டியோட ஸ்டாண்டர்ட் புக் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் வந்து பிரக்தீஸ் பப்ளிகேஷன்ஸ் அதை தான் படிச்சுட்ருக்கேன். ஸோ சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம 6th புக்கு 7th புக்கு 8th புக்கு கொஞ்சம் மெட்டீரியலாக சேகரித்து தனியாக நோட்ஸ் மேக் பண்ணி 11th 12th இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது. ஸ்டாண்டர்ட் புக் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை பற்றி ஓவராலாக கான்செப்டை வந்து நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் 11th 12th வந்து நம்ம போட்டு என்ன பண்ண MCQ வடிவில் வந்து நமக்கு படித்த கான்செப்டை வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து கவர் பண்ணிட முடியும். ஸோ வந்து கரெக்டாக நம்மக்கிட்ட இருக்கிறது 10 டேஸ் மட்டும்தான். டெய்லி 6 ஹவர்ஸ் படிக்கணும். 16 ஹவர்ஸில் வந்து பாலிட்டே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம். ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட தேவை ஸ்டாண்டர்ட் புக் வந்து வச்சுக்கணும். ஓகே, அதை டெய்லி கரெக்டாக வந்து ஒரு 10 பேஜஸ் 12 பேஜஸ் கிட்ட தான் வருது. அவ்வளோ நேரம் படிக்கிறதேவும் இல்லை கான்செப்டை உள்வாங்கி இமேஜின் பண்ணி நீங்கள் படிக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டே 1ல் ஃபஸ்ட்டு 6 ஹவர்ஸ் வந்து படித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிப் சொல்கிறேன். முருகன் ஏதாவது ஸ்டாச்சு உங்களுக்கு பிடிச்சதா, முருகன் சம்மந்தப்பட்டமாக இருக்கிறது, எல்லாரும் வச்சுருப்பீங்க, முருகன் லவர்ஸ் இருப்பீங்கல்ல. ஸோ ஏதாவது வச்சுருப்பீங்க, ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுக்கோங்க. முருகன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும் நீங்கள் பக்கத்தில் உட்காந்து படிங்க. ஏன்னா நமக்கு வந்து கரெக்டாக முருகன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ நம்ம கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணால் தான் நமக்கான ஜாப் கிடைக்கும். நம்ம ஜாலியாக இருந்தோம் அப்படின்னா நமக்கான ஜாப் கிடைக்காது. டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. நம்ம மைண்டு சொன்னாலும் முருகன் மேலே இப்போ நம்ம எதாவது
விரதம் இருக்கும், எவ்வளோ பயத்தோடு அந்த விரதத்தை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம். ஐயோ சாமிக்கு ஏதாவது குத்தமாயிரும் அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி ஒரு பயத்தோடு நான் அப்படி தான் 6 ஹவர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். முருகன் நம்மளை பார்த்துட்டே இருக்காரு, நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் கம்ப்ளீட் பண்ணி முடிப்பேன். நைட் டைமில் நான் ஒரு சீக்ரெட் டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் 2 டேஸ் வந்து எனக்கு கஷ்டமாக இருந்தது, அதுக்கப்புறம் ஈஸியாக பழகிருச்சு. என்ன அப்படின்னா, ஸோ நான் படித்ததை வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கண்ணை மூடிட்டு உட்காந்து அந்த பேஜஸ்லாம் என் மைண்டில் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பேன். பார்க்கும்போது எனக்கு பாதி விஷயங்கள் வந்து ஞாபகம் இருந்தது. ஸோ என்னால் எவ்வளோ விஷயங்களை வந்து ரெகுலேட் பண்ண முடியுது அப்படின்றத வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எவ்வளோ விஷயங்களை வந்து என்னால் கொண்டு வர முடியுது அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ செகண்ட் டேயில் வந்து இன்னுமே ஒரு பாயிண்ட்ஸ் வந்து என்னால் எக்ஸ்ட்ரா மெமரைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. தேர்ட் டேயில் நிறையா பாயிண்ட்ஸ் வந்து என்னால் கண்ணை மூடிக்கிட்டு எந்த சிந்தனை புக்ஸ் எதுவுமே இல்லாமல் நிறையா பாயிண்ட்ஸை வந்து அந்த என்னோட மைண்ட் பவரில் டேரக்ட் கொஸ்டினாகவே வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டெக்னிக்கும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள். நம்மளால் டக்குன்னு கேர்லெஸ் மிஸ்டேக்கே இல்லாமல் டக்குன்னு வந்து அந்த பாயிண்ட்ஸை வந்து ரெகுலேட் பண்ணி கொண்டு வர முடியும். நம்ம விசுவலைசேஷன் டெக்னிக் மூலியமாக தான் நிறைய கான்செப்டை வந்து நம்ம மெமரியில் வந்து ஆழமாக கொண்டு போக முடியும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டெக்னிக். ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து டெய்லி 6 ஹவர்ஸ் படிச்சுட்டு நைட் டைம் வந்து ரிவிஷனாக நீங்கள் மட்டும் உங்கள் மைண்டும் நீங்களும் மட்டும்தான் உட்காந்து ரிவைஸ் பண்ணி முடிக்கணும். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு டெக்னிக். ஓகே, 60 ஹவரில் நம்ம பாலிட்டியை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இந்த சேலஞ்ச். ஓகே, டே 1ல் நம்ம பேசிக்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அண்ட் மேக்கிங், இதில் என்னது சோர்சஸ், ப்ரியாம்பிள், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, சிட்டிசன்ஷிப்ஸ், சைலண்ட் ஃபீச்சர்ஸ், இதை ஃபுல்லாக வந்து படிக்கிறோம். இதெல்லாம் சிம்பிள் டாபிக் தான். ஆல்ரெடி படித்த அஸ்பிரன்ஸ்னால் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணுறதுக்கு. பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் நீங்களுமே ஈஸி ஆயிரும் உங்களுக்குமேவும். பாலிட்டி தான் நம்மளால் ஈஸியாக வந்து இப்போ எக்கனாமிக் அப்படின்னா நிறைய டேட்டா இருக்கும், இது நம்மளோட ரியல் லைஃப்பில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது கேட்குறது இல்லையா. ஸோ நம்ம வேகமாக படிச்சிட முடியும். எவ்ரிடே ரிவிஷன் கண்டிப்பாக பண்ணணும். டே 2ல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ், டிபிஎஸ்பி அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி படிக்கணும். டே 3ல் யூனியன் கவர்மெண்ட், டே 4ல் பார்லிமெண்ட், டே 5ல் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, டே 6ல் ஜுடிஷியரி ப்ளஸ் எலெக்ஷன் கமிஷன்ஸ் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணணும். டே 7ல் ஃபெடரல் சிஸ்டம் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் ஃபுல்லாக வந்து படிக்கணும். டே 8ல் பஞ்சாயத்து, லோக்கல் கவர்மெண்ட்ஸ் ஃபுல்லாக அதை ரிலேட்டடானது படிக்கணும். டே 9ல் ஓவரால் ஆர்டிகல்ஸ், என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட், நமக்கு என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட், ஸ்டேட்மெண்ட்ஸ் யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க எல்லா டாபிக்ஸில் இருந்துமே, அண்ட் ஸ்கெடியூல்ஸ், பார்ட்ஸ், ரிவிஷன், இதை ஃபுல்லாகவுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டே 9ல் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். டே 10ல் ஒரு 10 hours எடுத்துக்கோங்க. அது ஏதாவது வந்து உங்களுக்கு நல்ல 10 hours எடுத்துட்டு எல்லா டாபிக்ஸுமே வந்து டே 1ல் எடுத்த டாபிக்ஸ் வந்து நீங்கள் என்ன செகண்ட் டெக்னிக், நான் ஃபஸ்ட்டு என்ன டெக்னிக் சொன்னேன், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக் வச்சுக்கணும், நைட் டைம் வந்து ரிவிஷன் பண்ணணும்னு சொன்னேன். இந்த டே 1ல் இருந்து நீங்கள் ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு வரணும். என்ன அப்படின்னா ஷார்ட் ரன்னிங் நோட்ஸ் எடுக்கணும். எல்லாருமே வந்து புக்ஸை வச்சு நோட்ஸை வச்சு சிக்ஸ்த்து பாலிட்டி, 7th பாலிட்டி, அதெல்லாம் வந்து இனிமே இருக்கிற காம்படிஷனுக்கு வந்து நமக்கு ஒர்த்தே ஆகாது. ஓகே, டே 1ல் வந்து இந்த டாபிக் எல்லாம் கவர் பண்ணி ஒரு ரன்னிங் நோட்ஸ், டே 2ல் இந்த டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ணி ஒரு ரன்னிங் நோட்ஸ், யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு ஒரு டைம் எழுதுறீங்கன்னா அந்த கான்செப்டை வந்து செகண்ட் டைமாக உங்களுக்குள்ளே உள்ளே போகும். நைட் டைம் ரிவைஸ் பண்ணும்போது ஆழமாகவே உள்ளே போயிடும். இந்த மாதிரி ரன்னிங் நோட்ஸாக ஒரு நோட்டில் எடுத்திருப்பீங்களா, கிட்டத்தட்ட வந்து 10 daysக்கு வந்து ஒரு 30 pages மட்டும் வர்ற மாதிரி, 30 pagesக்குள்ளே உங்கள் நோட்ஸை வந்து அவ்வளோ ஷார்ட்டாக இருக்கணும், பட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த நோட்ஸை படிக்கும்போது இந்தந்த நினைவுகள்லாம் உங்களுக்கு வரணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்ஸ் ரன்னிங் நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும். இந்த டே 10ல் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் 1 hour அப்படின்னு சொல்லி டைம் போட்டு 10 ஹவர்ஸில் இந்த இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஓகேவா, இந்த கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். கோல்டன் ரூலே வந்து என்ன அப்படின்னா 10 hours வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு 10 daysக்கு பிஒய்க்யூவில் நீங்கள் படித்ததை அப்ளை பண்ணி எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றத நாங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த கொஸ்டின்லாம் தப்பு விடுறீங்களோ அதை வந்து ஸ்டாண்டர்ட் புக்கில் எடுத்து ரிவைஸ் பண்ணி பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இனிமே அதுக்கப்புறம் டே ஒரு 15க்குள்ளே இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறீங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் பாலிட்டியை ஸ்டாண்டர்ட் புக்கில் ஷார்ட் நோட்ஸ்லையோ நீங்கள் படிக்க வேணாம். டெய்லி ரிவிஷனுக்காக உங்களோட பிஒய்க்யூ இருக்கு இல்லையா, அதவே நீங்கள் டெய்லி 25-20 கொஸ்டினா ரிவிஷன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும். ஒரு 1/2 hour இது பண்ணி டெய்லி 25 பிஒய்க்யூ, இதை மட்டும் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிச்சிங்கன்னா கான்செப்டை வந்து உங்களால் வந்து திருப்பி வந்து ரீகரெக்ட் பண்ண முடியும். திருப்பி ஸ்டாண்டர்ட் புக்கு
ஷார்ட் நோட்ஸ் படிக்காமல் பிஒய்க்யூவே ரிவிஷன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் வந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். இனிமேல் டெஸ்ட்டு போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் புக் ஷார்ட் நோட்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா இதுதான் உங்களோட ரொம்ப ஃபண்டமெண்டல். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட நாலேஜை எப்படி வந்து எவ்வளோ தூரம் மெமரி பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் பண்ணி இல்லை மார்க் டெஸ்ட் போட்டு தான். பிவைக்கு டேரெக்டாக வந்துருங்க. இந்த 10 டேஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா பிவைக்கு வந்துருங்க. டெய்லி 25 படிங்க. அதுக்கப்புறம் வந்து வீக்லி 1 வந்து நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி ஒரு 100 மார்க் டெஸ்ட் அப்படின்ற 100 கொஸ்டின் இருக்க ஒரு மார்க் டெஸ்ட் போட்டுட்டு எவ்வளோ தூரம் உங்களால் கான்செப்ட் வந்து உங்கள் பிரெயினில் வந்து பதிஞ்சிருக்கு, எதெல்லாம் பதியலை அப்படின்ற விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்ட்டு மட்டும்தான் உங்களோட மெமரியை செக் பண்ணுறதுக்கு வந்து உதவும். திருப்பி படித்தா மட்டும் நம்ம மெமரியில் ஆகாது. டெஸ்ட்டு போடுறது மட்டும்தான் ஆழமாக நம்ம மைண்டில் பதியும். எக்ஸாம்ஸில் நிறைய மார்க்ஸ் வாங்குறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் ஒரு 6 டேஸ் வந்து இந்த ரூலை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு 5 டேஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த டே 10 வேறையுமே நான் ரிவிஷன் வீடியோவாக பாலிட்டியில் வந்து ரிவிஷன் டே 1 டே 2 டே 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் பிடிச்சிருக்கா, டீச்சிங் ஸ்டைல் வந்து நல்லா இருக்கா, எல்லாமே உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்து இந்த வீடியோவில் வந்து கமெண்டில் வந்து நீங்கள் போடுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.